அதுக்கப்புறம் ஒரு சீன் வரும் பாருங்க, இதுதான் ஆண்டவரோட அல்டிமேட் மேஜிக். இதை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு புரியவே புரியாது. ஏன்னா ஒரே ஃப்ரேமில் பீம் சொல்கிற மாதிரி 4 கமல் சார் தெரிவாங்க, 2 பேர் இந்த ஃப்ரேமில் இருப்பாங்க, கண்ணாடியிலையும் 2 பேரோட ரிஃப்ளெக்ஷன் ஒரே ஃப்ரேமில் தெரியும். இதையும் லென்ஸ் மாஸ்கிங் யூஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. சென்ட்ரலில் இருக்க கேரக்டருக்கு மாஸ்க் போட்டு இவர் வந்து உட்கார்வார், இவரோட ரிஃப்ளெக்ஷனும் கண்ணாடியில் தெரியும். இதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 2 இடத்துலையும் மாஸ்க் போட்டுட்டு சென்ட்ரலில் இருக்கிற இந்த கேரக்டர் நிற்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதே போல் இது எல்லாத்தையும் கேமராவை மூவ் பண்ணாமல் ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல வச்சு தான் எடுத்திருக்க முடியும். இதில் மாஸ்கிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு தேடும்போது கரெக்டாக நமக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல மதன் கமல் மாஸ்கிங் பாயிண்ட்டை கொஞ்சம் நகர்ந்திருப்பாரு, அதனோட கிளிச் இந்த இடத்துல தெரியும். இதுவும் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்ததால தான் நமக்கு தெரிஞ்சது. மற்றபடி ஃபிலிம் ரோல் டைமில் இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டபுள் ஆக்ஷன் ஃப்ரேம்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த சீனை விட அல்டிமேட்டு, நீ மீசை எடுத்தாகணும் அப்படின்னு மதன் ராஜ்கிட்ட சொல்லி அவரே மீசை எடுத்து விடுவார். அதை கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு